where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. ஆன்மீகம் மக்களிடம்தான் இருக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளின் கையில் ஒருபோதும் போகக்கூடாது என இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். மதுரை மக்களிடம் மத விருப்ப அரசியலை உண்டு பண்ண முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய தலைமுறையிடம் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்தில் பார்க்கலாம். வணக்கம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்து முன்னணி சார்பில் மாநாடு, முருகபக்தர்கள் மாநாடு நடக்குது. மற்ற மாநாடுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க சார்? ஆன்மீகம் என்பது மக்கள் மனதில் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியது. அது சமயங்கள் வேறுபாடா இருக்கலாம். அது இந்து சமயமா இருக்கலாம், இஸ்லாமிய சமயமாக இருக்கலாம், கிறிஸ்தவ சமயமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆன்மீகம் மக்கள் கிட்ட தான் இருக்கணும். அரசியல்வாதிகள் கைக்கு ஒரு நாள் போக கூடாது. முருகன் என்பவர் நீண்ட நெடிய காலமாக இந்து மக்கள் மனதில் இருக்கவங்க தான். அதை வடநாட்டிலிருந்து வரக்கூடிய சங்கிகள் தமிழ்நாட்டில் இருக்க முருகனை தூக்கி பிடிப்பது என்பது ஆபத்தானது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கடவுளை அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பூரி ஜெகநாத், ராமர், இன்னும் என்ன பல்வேறு வகையான அனுமாருன்னு அந்தந்த மாநிலம் போகும்போது ஐயப்பர், கேரளா போனா ஐயப்பன், அது மாதிரி எல்லா இடங்கள்லயும் அவர்கள் மத கலவரத்தை ஆல்ரெடி நடத்தி முடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரைக்கும் நடக்கல. சில இடங்கள்ல முயற்சி செஞ்சு தோத்துருக்காங்க. கடைசியாக மதுரை மக்களை அவங்க கையில் எடுக்க முயற்சி செய்யறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. முருகன் என்பவர் மக்களுக்கானவர் தானே தவிர அரசியல் கட்சிகளுக்கான அவர் அல்ல அப்படின்றதை சொல்ல வேண்டியது எங்க கடமை. அதுக்காகத்தான் இந்த கூட்டம். குறிப்பா இப்ப அரசு அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துச்சு. இவங்க இப்படி ஒரு மாநாடு நடத்துறாங்க. குறிப்பா தென் மாவட்டத்தை நோக்கி, குறிப்பா மதுரையில இதை நடத்தணுன்றது அவங்க என்ன சார் நினைக்கிறாங்க? அதுதான் அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது போல அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் அந்த தூத்துக்குடி அந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கையில் எடுத்துட்டாங்க, ஒரு பெரும்பான்மை சமூகத்தை. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பெரும்பான்மை சமூகத்தை கையில் எடுக்கணுன்றது நோக்கம். அதுக்காக தான் அவங்க வர்றாங்க. திரும்பவும் நாம சொல்றது, ஆன்மீக மாநாடு என்பது அது அறநிலையத்துறை நடத்தும் பொழுது அது துறை நடத்துது. அதுல ஒரு நியாயம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அரசியல் கட்சி எப்படி ஒரு மாநாடு, மத மாநாட்டை நடத்த முடியும்? நடத்த முடியாது. அப்ப நடத்துறதுக்கு அவங்க நோக்கம், அது நடத்துவது மட்டும் நோக்கமாக இருந்தா கூட பரவாயில்ல. அதை அவங்க பொதுவா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக எல்முருகன் தொடங்கி வேலை கையில் எடுத்த ஒரு ஊர்வலம் போனதுல தொடங்கி அடுத்தடுத்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக முருகனை சமீபத்தில் கூட திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையா, முருகன் மலையா, கந்தர் மலையா அப்படின்னு சொல்லி விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அதனாலதான் நம்ம இது ரொம்ப ஆபத்துன்றது நம்ம சொல்றோம். ஒரு சின்ன செய்தியின் அடிப்படையிலே மதுரையில் இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்க கூட்டமைப்பு நடத்துகிற ஒரு மனித சங்கிலினோ இவ்வளவு பேர் கலந்துருக்காங்க இல்லையா? இதுதான் இந்த மண்ணுக்கான அடையாளம். இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் நான். மீனாட்சி அம்மனுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வாழ்ந்தவன் நான். எனக்கு தெரியும் இந்த மக்களிடத்துல அவ்வளவு சீக்கிரம் நீங்க மத வெறுப்பு அரசியலை உண்டு பண்ணிட முடியாதுன்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். இந்த மதுரை மக்கள் அதுக்கு சோரம் போக மாட்டாங்கன்னு நான் இன்னும் உறுதியா நம்புறேன். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.